ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளியருண். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு வந்திருக்கேன். வில்லேஜ் ஸ்டைல் மேங்கோ ஃபிஷ் கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்க்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 மினிட்க்கு இந்த வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணுங்கள். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறதுனால இந்த ரெசிபி நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கும். இதுதான் இந்த ஃபிஷ் கறிக்கு ஹைலைட்டான விஷயமே. ஒரு வரமிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இதோட ரா ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகும். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன், நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அகெயின் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிஷ் குழம்பு மசால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் யூஸ் பண்ணி குக் பண்ணும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கிளிமூக்கு மாங்காய் 1 நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் மசாலில் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை அதுலேருந்து ஒரு 4 பீஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து குழம்புல போடும்போது நல்லா அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளார ஸ்பைசஸ் நல்லா இறங்கியிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 6 to 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுங்க. கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வில்லேஜ் ஸ்டைல் மேங்கோ ஃபிஷ் கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.